ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனிதா பேசுகிறேன். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி வந்து அப்பாவோட பர்த்டேங்க, 52nd பர்த்டே. ஸோ இத்தனை வருஷம் நான் பெருசாக ஊரில் இருந்ததில்ல. இப்போ வந்து அப்பாவும் இருக்கார், நாங்கள் இருக்கோம். அண்டு இப்போது ரீசெண்டாக எங்கள் தாத்தா இருந்தாரா, ஸோ அதனால காரியத்துக்காக எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ ரிலேட்டிவ்ஸ் கூட எல்லாருமே இன்றைக்கி இருக்காங்க. அப்பாவும் இருக்கார், சித்தப்பா இருக்காங்க, சித்தி, ரேணு, சஞ்சய், அம்மா, அப்பா, நாங்கள், எங்கள் பாட்டி, தாத்தா, அவங்க கூட பிறந்தவங்க, அது மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி எல்லாருமே மீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பி. இப்போ வந்து நாங்கள் கேக் வெட்டி சும்மா ஏன்னா எல்லாருமே காரியத்துக்காக வந்தவங்களா, அதனால் நாங்கள் வந்து இப்போ செலிப்ரேட் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ அப்பாவுக்கு அதுக்காக பர்த்டேன்னு விட முடியாதுல்ல. ஸோ அதனால நாங்கள் வந்து இப்போது ஒரு 3 கிலோ கேக்லாம் வாங்கிட்டு வந்தோங்க. இது அபிதா, அரிதா எடுத்துகிட்டு போய் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே இருக்கிறனால இப்போ வந்து நாங்கள் சும்மா ஒரு சின்ன செலிப்ரேஷன் அப்பாவுக்காக. ஸோ நான் இப்போ வந்து வெளியில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், பாருங்கள். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச வீடியோ தான். பார்ப்போம். இதோ ஆல்ரெடி இங்கே 3 கிலோ கேக் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், எல்லோரும் வெளியில் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. அப்பா ஹாப்பி பர்த்டே. பரவாயில்ல, உனக்கு இன்றைக்கி எல்லாருமே வந்துட்டாங்க. பரவாயில்ல, இவங்க எல்லாருமே இன்றைக்கி காரியத்துக்கு வந்தவங்க தான். பட் ஆனால் இங்கே அப்பாவுக்கு பர்த்டேன்றனால அப்படியே நிற்க வச்சிட்டோம். எல்லாரையுமே கேட்டு கொடுத்து வந்துட்டோம். அதான் எல்லாருமே காரியத்துக்கு வந்தவங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது தான். பட் இருந்தாலும் அப்பாவுக்கு பர்த்டே எல்லாம் எப்படி மிஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் எல்லாரையுமே கூப்பிட்டு இந்த மாதிரி பர்த்டே எல்லோரும் இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லோரையும் நிற்க வச்சிட்டோம். தாத்தா தாங்க, அவருக்கு 107 வயசோ 97 வயசோ சம்திங் ஆண்டு அனுபவிச்சு தான் போயிருக்காரு. ஸோ சாமி மாதிரி தான். அதனால தான் சின்னவங்க யாராவது அப்படின்னா கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும், எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ரொம்ப தாத்தா, எங்கள் தாத்தாவுக்கு அண்ணா. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சி இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க பாருங்கள். அண்ட் எதுவுமே பண்ணலைங்க, சிம்பிளாக தான் பண்ணுறோம். இந்த 3 கேக்கு தான் வாங்கிட்டு வந்தோம். அதுதான் வேறு யார்? இதோ இது எங்கள் பாட்டி. எல்லாருக்கும் எப்படி ஹாய் சொல்கிறதுன்னு தெரில. வேறு யார் வீடியோ எடுக்கிறீங்க? சித்தி வா வீடியோ எடு. வேணும் இது பண்ணுதான் இந்த வீடியோ கரெக்டாக எடு. அவனும் பிளாஸ்ட் சஞ்சய் நீயுமா? அம்மாவா? இப்படி 3 தனித்தனியாக தானே கிடச்சிது. ஆக்சுவலாக 1 கேஜ் தான் வெட்டுற மாதிரி. பட் ஆனால் வந்து எல்லோரும் இருக்கனால சரி தனித்தனியாக 3 தான் கிடச்சிது. அதனால தான் நாங்கள் 3 வாங்கிட்டு வந்தோம். அதுவும் ஒரே ஃப்ளேவர் இல்லைன்னா கூட எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஓகே, ஏதோ ஒன்று எங்களால் முடிஞ்சது. இப்போ இவங்க எல்லாரையும் கவர் பண்ணோம். எல்லாருமே இருக்காங்க ஆல்மோஸ்ட்டு. பட் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கள தான் கூப்பிட்டோம், அது வேறு விஷயம். இது வீட்டு உள்ளே போட்டு விட ஏதாவது சொல்லுமா, விஷ் பண்ணுறது தான் பண்ணிவிடு. எனக்கு விஷ் பண்ணுது. ஐயோ அது ஆக்சுவலாக போன வருஷம் நாங்கள் இதெல்லாமே பிளான் பண்ணோம். ஆனால் பிளான் பண்ணினா கூட இப்படி இருந்திருக்காது. பிளான் பண்ணி நடக்காது, சீரியஸாக நல்லா நடக்குது. சொல்லு. அப்பாக்கு பார்க்குற எல்லாருமே அப்பாவுக்கு ஹஸ்பண்ட் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். அப்பாவுக்கு ஒரு டைம் விஷ் பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டேப்பா. சஞ்சய் நீ சொல்லுமா, ஏதாவது சொல்லுமா அப்பாவுக்கு பர்த்டே விஷ் பண்ணு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். போடாங்க சரி விஷ் பண்ணி சும்மா. எங்கள் அப்பாவுக்கு இன்னைக்கு பர்த்டே, பெருப்பா பர்த்டே, சந்தோஷமாக இருக்குண்ணே அப்பா. சரி ஓகேங்க, இப்போ எல்லாருக்கிட்டையும் பேச முடியாது. ஸோ அதனால் சும்மா வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன். ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே எனக்கு இல்லை, எங்கள் அப்பாவுக்கு. ஹாப்பி பர்த்டே மாமா. ஓகே. அப்பா எதிர்பாராத விதமாக இவ்வளோ கூட்டம். அந்த திஸ்தா எல்லாம் ஃபோனில் யாராவது எடுத்தால் நல்லாயிருக்கும். யாரும் எடுக்க மாட்டேருக்காங்க.
ஏய் யாரு ஹாப்பி பர்த்டே அண்ணே பக்கத்துல நில்லுங்க வந்து பரவாயில்ல வாங்க அந்த அத்தை என்னது எல்லாம் முடிஞ்சது ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ அப்பா ஹாப்பி பர்த்டே டு யூ அதை சாப்பிட்ட அங்கிள் எங்க ஓகேங்க ஸோ எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஹாப்பி சூப்பர் ஸோ இவ்வளோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க நல்லாயிருக்கும் ரிலேட்டிவ் எல்லாத்தையும் கூப்பிடுவோன்ற ஒரு தாட்டே இல்லை ஜென்ரலாக அப்பா வருவார் பண்ணலான்னு நினச்சோம் பட் ஆனால் இந்தளவுக்கு வந்து சீரியஸாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணல ரொம்ப ஹாப்பி நைஸ் குட் ஃபீலிங் அப்பாவுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அப்பாவுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் பார்ப்போம் கேட்போம் லாஸ்ட்டாக ஓகே பாய்க்கா கை கழுவக்கூடாதா சரி தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூக்கா வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஓ ஆமாம் சஞ்சய் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேடா உனக்கு பண்ணிடலாம் இல்லை நாளைக்கு சாயந்தரம் தான் போவோம் அவ்வளோதாங்க ஓகே ஓகே ஸோ இதாங்க எங்கள் செலிப்ரேஷன் ஆல்மோஸ்ட் எல்லாருமே நாங்கள் சீரியஸாக கூப்பிட்டா கூட இந்த மாதிரி ஒரு நாள் வந்து எங்களுக்கு அமையாதுன்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருக்கும் பர்த்டேன்னு அப்பாவுக்கு வந்து கூப்பிட்டு 50th பர்த்டே பண்ணலான்னு நினச்சோம் பண்ண முடியல இப்போ வந்து கூப்பிடாமலே இவ்வளோ பேர் ஐ மீன் கூப்பிடாம மீன்ஸ் நம்ம பிளான் பண்ணாமலே இவ்வளோ பேர் வந்தது வந்து ரொம்ப ஹாப்பி நாங்கள் வந்து அப்பாவே மதியம் தான் வந்தார் அப்பா வந்தாலே போதும் சரி ஓகே கேக்கு 1 kg எப்பயும் போல் ஆர்டர் கொடுக்கலான்னு சொல்லி தான் கொடுத்துருந்தோம் பட் ஆனால் இவ்வளோ பேர் வந்தது ரொம்ப ஹாப்பி ஏ பைத்தியக்காரி இப்போ இது வேறு மூஞ்சில் அப்படியே இது இதாகிடும் பிம்பிள் வந்துடும் ஹாய் எல்லாருக்கும் எங்கள் அப்பாவுக்கு நிறைய பேர் விஷஸ் சொல்லியிருந்தீங்க ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் சொன்னாங்க எல்லாருக்கும் அப்புறம் வந்து நாங்கள் இந்த டைம் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப கூட்டம் வந்துருச்சு எல்லாருமே எங்கள் ரிலேஷன் தான் எப்படி சொல்கிறது ஒரு காரியம் ஒன்று தாத்தாது அதில் எல்லாமே அப்படியே மிங்கிள் ஆகிடுச்சு சரி இருந்தாலுமே ரொம்ப ஹாப்பி அப்பா இதுக்கு வந்திருந்தது எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அப்பா சொல்ல மாட்டார் அவருக்கு பதிலாக நாங்கள் சொல்கிறோம் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் வந்து அப்பாவுக்கு என்ன சொல்கிறது அவர் தான் எங்களுக்கு எல்லாமே அவரோட ஒவ்வொரு பர்த்டேயுமே நாங்கள் மிஸ் பண்ணிவிடுவோம்
வருஷம் வருஷம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னும் போது அப்பா வெளியே இருக்கும் போது அப்படிலாம் செலிப்ரேட் பண்ணவே முடியாது. எங்களுக்குன்னா கரெக்டாக 12 o'clock சரி அந்த மாதிரி ஏதாவது கால் பண்ணி விஷ் பண்ணுவார். அட்லீஸ்ட் விஷ் பண்ணலாம் அப்படின்னா கூட கொஞ்சம் ரேர் தான் அப்பா கால் பண்ணி விஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போயே கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். மார்னிங் கூட ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து இது வரைக்கும் அப்பா கரெக்டாக எல்லாருக்குமே டைம் விஷ் பண்ணிவிடும், ஆனால் நம்ம யாருக்குமே பண்ணுறதே இல்லை. நான் கஷ்டப்பட்டு முழிச்சிட்டு இருந்தேன்க்கா பண்ணணுன்னு அப்படின்னு சொன்னேன். அப்பயும் நாங்கள் யாருமே பண்ணல, அரிதா தான் பண்ணா. ஸோ அதனால் அப்பாவுக்கு விஷ் பண்ணிட்டேன். இருந்தாலையும் நான் வீடியோவில் சொல்கிறேன், அப்பா ஹாப்பி பர்த்டேப்பா, லவ் யூப்பா. ஓகே. ஸோ பாய் எல்லாருக்கும். அபிதாவை வர சொல்லு. ஓகேங்க. அதான் இப்படி சொல்லும் போது நானே இந்த ஆங்கிளில் யோசித்து பார்க்கல. ஏன்னா விஷ் கூட யாரும் இது வரைக்கும் 12 o'clockலாம் பண்ணதே இல்லை நாங்களே. அப்போ தான் சொல்லு, பேர் சொல்லு. என்னதுக்கா? அதான் பிளான் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ பேரை சேர்த்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அதை பிளான் பண்ணாமல் பண்ணணும். எது பண்ணாலும் பிளான் பண்ணாமல் பண்ணணும். அந்த மாதிரி ஓகே ஃபுல்ஃபில் அப்பாவுக்கு ஹாப்பியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அபிதா இது வரைக்கும் நம்ம யார் பார்க்காதவங்கன்னு ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. நாங்களே ஒரு 10 வருஷம் 5 வருஷம் பார்க்காதவங்களாம் கூட இன்றைக்கி இருந்தாங்க. அதுவே இன்றைக்கி ரொம்ப கம்மி தான். ஏன்னா டெத்தப்போ கூட நிறைய பேர் இருந்தாங்க. காரியத்துக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்தாங்க. ஸோ அதனால் அப்பா சைடில் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. ஆனால் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஓகே. ஆக்சுவலாக 50th பர்த்டேக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சோம். 53rd எப்போ எது நடக்கணும்னு இருக்கோ அப்பப்போ தான் அது கண்டிப்பாக நடந்தே தீரும். ஸோ யாராலும் தவிர்க்க முடியாது. அதனால் பிளான் பண்ணாமல் எது பண்ணாலும் பண்ணுங்கள். பிளான் பண்ணாதான் அப்படி மிஸ் ஆகிடுச்சின்னு ஃபீல் பண்ணுவோம். பிளான் பண்ணாமல் பண்ணிட்டோமா ஹாப்பி. பட் ஆனால் இவ்வளோ வந்து நாங்களே அரேஞ்ச் பண்ணி ஒன்று பண்ணியிருந்தா கூட இது வந்து ரொம்ப சிம்பிளான பர்த்டே தாங்க. பட் எமோஷ்னலான பர்த்டே. இன்னும் பெருசாக பண்ணல, கேக் மட்டும் தான் கட் பண்ணோம். அதுவே பண்ணலாமா இன்னைக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். கேக் மட்டும் கட் பண்ணேன். அப்பா ஹாப்பி. எல்லாருமே வந்திருக்காங்க. அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னும் யோசித்தோம். பட் ஆனால் வந்து பர்த்டே பர்சன் வந்து ஹாப்பியாக இருக்கிறது தானே நமக்கு முக்கியம். ஸோ அதனால் ஓகே தான். அதுவும் இல்லாமல் அந்த தாத்தா ஆல்ரெடி நான் சொன்னல இறந்தவர் வந்து 90+ 100. ஸோ அதனால் லிட்ரலாக அவர் வந்து ஒரு காடு அப்படி தான். அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அப்படி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஓகே, இந்த மாதிரி இன்னும் நிறைய பர்த்டேஸ் நிறைய வீடியோஸ் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. கண்டிப்பாக பண்ணுவோம், பார்ப்போம். இந்த மாதிரி அப்பா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் அந்த தாத்தா அந்த டேல இறந்துருக்கார் போட்டிருக்கு. அப்படி நினச்சி அவர் அந்த நாள் இப்போ யோசிக்கும் போது ப்ளஸ்ஸாக இருக்கு. சரி ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பர்சனல் வீடியோ ஆகிடுச்சு இது. ஏன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் இது வரைக்கும் பார்க்காதவங்க எல்லாருமே இருக்கிற மாதிரி கவர் பண்ணிட்டேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். நிறைய பேர் இல்லை, இந்த யங்காக இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் எல்லாம் பெருசாக ஏஜில் இருக்கவங்க யாரும் வரல. ஏன்னா பெரியவங்க தான் வந்தாங்க. பட் இட்ஸ் ஓகே, அது வேறு நல்ல ஃபங்க்ஷனில் பார்த்துக்கலாம். இதுக்கு எங்களுக்கு இது அதிகம். மேரேஜில் கண்டிப்பாக எல்லாரையும் பார்த்து கவர் பண்ணி வீடியோ எடுத்து இப்போது ஒரு ஃபன் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வரும், அதில் பார்க்கலாம். வாங்கக்கா. வாடா வா 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 இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். வா இங்கே வா. வெளியில் சவுண்டாக இருந்துச்சு அதனால தான் நான் பேசல. இங்கே வா வா ஹாய் சொல்லு. ஹாய். அப்பா என்ன ஆகணும், பெரியப்பாவா இல்லை தாத்தாவா? ஹாப்பி பர்த்டே தாத்தா சொல்லிடு. ஹாப்பி பர்த்டே தாத்தா. பேர் என்ன? நேம் சொல்லிடு. நிஷிகாந்த். நீ சொல்லி ஹாப்பி பர்த்டே தாத்தா. ஹாப்பி பர்த்டே தாத்தா. கியூட்டாக இருக்குங்க வாய்ஸ். ஓகே, நேம் என்ன பார்க்குறவங்களுக்கு வீடியோவில்? சனஷா. ஓகே, என்ன படிக்கிறீங்க? செகண்ட். ஓகே, நீ? ஃபிஃப்த். 4th 5th? ஞாபகம் இருக்கா? எந்த ஸ்கூல் பச்சைமுத்தா. ஓகே, நல்லா படிக்கணும் ஓகேவா? இங்கே இந்த ஊருக்குலாம் வந்ததே இல்லை தானே? பிடிச்சிருக்கா ஊர்லாம்? வரீங்களா அடிக்கடி விளையாடுறதுக்கு அக்காவும் கூட? க்யூட்டாக பண்ணுதுப்பா. வெரி குட். சரி, அவள் தான் நான் வீடியோ முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி ஓகே, பாய் சொல்லிடுங்க. பாய் பாய். ஓகேங்க, நம்ம வந்து கட் பண்ணி எண்ட் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து அம்மா அப்பா கிட்டே இன்னும் நம்ம பேசவே இல்லை. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்போம். ஓகே, வெளியில் தான் உட்காந்துட்ருக்காங்க. சொல்லுப்பா, எப்படி இருந்துச்சு?
இப்படியெல்லாம் நடக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. நான் என்னமோ எல்லாம் வராங்களோ கூட்டமாக்குறாங்களேன்னு நான் பார்த்தேன். கடைசியில் எல்லாம் 3 கேக்கு, அது இத்தனை பேருக்கு இவ்வளோ கேக் 10 மானுக்கு நான் யோசனை பண்ணி எல்லாருமே கூட்டமாக்குறாங்க. நானே இல்லை திடீர்னு எல்லாமே எதுக்குடா இங்கே வந்துக்கிறாங்கன்னு பார்த்தா அப்புறமா தான் தெரியுது நீ இந்த இவ்வளோ எல்லாம் சொல்லி கூப்பிட்டு வந்துக்கிறேன்னு சொல்லி. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது எல்லாமே பெரியப்பா சித்தப்பா அத்தா மாமா எல்லாருமே இருந்தாங்க இல்லையா? பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. எனக்கு தேங்க்ஸ். சிறப்பாக செஞ்சுட்டீங்க, நல்லா செஞ்சுட்டீங்க. பிளான் பண்ணாலும் இத்தனை பேர்லாம் ஒரு இடத்துல திடீர்னு அங்கே இருக்கிறவங்களாம் இங்கே வந்துருக்கிறாங்களோ அப்போயே யோசனை பண்ணாங்க என்னமோ பண்ணுறாங்க நினச்சேன். பண்ணிட்டீங்க. சரி சரி சாமி, ரொம்ப சந்தோஷம். இந்த பொண்ணெல்லாம் கூட இருந்துச்சு. மம்மி நீ எக்ஸ்பெக்ட் பண்ணியா மம்மி? சூப்பராக இருந்துச்சு. வேற என்ன, ஒரு வருஷம் கூட உங்கள் அப்பா இருந்ததே இல்லை. இந்த வருஷம் தான் இல்லை. இப்படி வைக்கக்கூடாது. இல்லைப்பா, பர்த்டே முடிஞ்சு அடுத்த நாள் தான் கிஃப்ட் கொடுத்தோம். இந்த வருஷம் வந்து எல்லாரும் ஃபேமிலி, அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே இருந்தாங்க. அதனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, சந்தோஷம். இன்னும் 52 வருஷம் உங்கள் அப்பா நல்லா இருக்கு. போதுமாம்மா? போதும். இப்போ 52, இன்னும் 52, 104. விஷ் பண்ணிடு. ஹாப்பி பர்த்டே. இன்னும் 52 வருஷம் நல்லா இருக்கு. ஓகே, சந்தோஷம். பாட்டி தாத்தா பாட்டி இதுதான் எங்கள் பாட்டி, அம்மாவோட அம்மா. சொல் பாட்டி. ஒரே பாட்டி. தாத்தாவுக்கு என்ன முத்துட்டு எதிர்பாட்டி தாத்தாவுக்கு சே ஹாய். பண்ணிட்டா போகுது, இவ்வளோதான் இருக்குது. நமக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எனக்கு இல்லை, அப்பாவுக்கு. அப்பா பண்ண சொல்லு. ரொம்ப க்ளோஸ். ஓகே, என் வயசு மட்டும் நல்லா கீச்சுன்னு கேட்கணும்னு. சரி கிளம்புறேன்யா, நான் பாட்டுக்கு எதுவும். சரி இருத்தா, போகலாம், பொறுமையாக போகலாம். வரதே எனக்கு கஷ்டம். உட்காந்துட்டா அதே மாதிரி கண்ணாடி போட்டு நீ உட்காந்துட்டே இருவான். கண்ணாடி போட்டு உட்காரு. போகலாமா? சரி, பாப்பா எனக்கு கூப்பிட்டுட்டே இருக்கு. பா நம்ம. அதான் சரிங்க. இதான் வரேன், இது வச்சுட்டு வரேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ தாங்க இந்த வீடியோ ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.